ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை வரவேற்பதாக நடிகர் விஷால் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தினர் விஷாலின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் தலைவர் ராஜேஷுடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விஷால் என்ன கருத்து தெரிவிச்சாரு, எதுக்காக உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இல்ல, விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு விதிச்சிருக்க தடை, சுப்ரீம் கோர்ட் விதிச்சிருக்க தடை வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில், பொழைக்கிறது தமிழ்நாட்டில். அவர் பொழைச்சி சம்பாரிச்சு இன்னைக்கு மக்கள் அவர் இடத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்களோட இருந்துட்டு இவ்வளவு தூரம் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாப்புன்னு எதிர்பார்க்கல. ஒரு பக்கத்து விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு தலை தூக்குறேன், நான் பிற்காலத்தில் விவசாயி ஆகிறேன்னு சொல்லி சொல்றாரு. விவசாயிகளோட வாழ்வாதாரமே இந்த ஜல்லிக்கட்டு மாடு தான். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எங்களை ஏத்துக்க முடியாது. ஆனால் நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்த தான் செய்ய போறோம். இன்னைக்குள்ள விஷால் எங்கள்கிட்ட மணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாளைக்கு விஷால் வீடு முற்றுகை போராட்டம் பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா செய்வோம். இந்த ஜல்லிக்கட்டு நடத்தாம இருக்க பல கொந்தளிப்புகள் இருக்கு, பல ஜல்லிக்கட்டு வீரர்களோட ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. இந்த நிலையில விஷால் தெரிவிச்ச கருத்து உள்நோக்கம் எதுவும் இருக்கா, இல்ல தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சாரு? இல்ல, இதுல உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த PFCI அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விலங்குகள் அமைப்பு. ஏன்னா விலங்குகள் அமைப்பு தான் அந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப முழு முயற்சியா இருந்தவங்க. சோ அவங்களோட ஒரு வலியுறுத்தல் பேர் கூட இவர் சொல்லியிருந்திருக்கலாம். வலியுறுத்தல் பேர்ல சொல்லியிருந்திருக்கலாம். அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது விஷாலுக்கு எந்த அளவுக்கு தெரியும். அவர் இப்போ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் நடத்தினாப்ல, அதுல அவரோட டீமோட பேரே மதுரை காலேஜ் தான் வச்சிருந்தாப்ல. மதுரை காலேஜ் டீமுக்கு பேர் வச்சுக்கிறாப்ல. பட் நம்மளோட காளைகள் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் ஏத்துக்கிறதுன்னு தெரியல. சோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை விஷால் உடனே கைவிடணும். இதுக்கு உடனே மறு அறிவிப்பு கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய விளைவாக சந்திக்கிற மாதிரி வரும். நன்றி சார். தமிழகத்தில் 2 வருடங்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருப்பது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே பெரிய ஏமாற்றம் இருக்கும் நிலையில் தற்பொழுது விஷால் கூறிய கருத்து மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜல்லிக்கட்டு வீரர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி தாங்கள் தெரிவித்த கருத்துக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் கார்த்திகுமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.